ஒரு மெல்லிசான துணியில் போட்டு 1 மணி நேரம் வடிகட்டியில் வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் நல்லா திக்காக இருக்கும். இந்த கெட்டி தயிர் சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது. இது எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கட்டி தயிரில் 1/2 கப்பு பொடியாக நறுக்குன குடமிளகாய், ஒரு சின்ன கேரட் கிரேட் பண்ணது, வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம். இதை சேர்த்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆன உடனே இங்கே ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்லைஸ் தவா மேலே போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணணும். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகும்போது பிரெட் மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். இப்போ 2 பக்கமும் டோஸ்ட் பண்ண பிறகு எடுத்து வச்சுருங்க பிரெட்டை. இந்த வெஜிடபிள் கர்ட் ஃபில்லிங் ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸ் அதில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்ட் சாண்ட்விச் தயாராக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக் இது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை